ஒரு ஜாதகம் உருவாகிறதுக்கு அந்த டேட்டா பர்த் வேணும், அந்த லக்கணம் உருவாகிறதுக்கு டைம் வச்சுப்பேன். அந்த எண்கணிதம் முதல்ல நம்மளுடைய பாரத நாட்டில் விளைஞ்ச ஒரு ஞான பயிர் தான் இந்த எண்கணிதம். இது ஒன்றும் மேலை நாட்டினுடைய ஒரு நியூமராலஜின்றதுலாம் இல்லை. பிறகு கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இவர் தான் என்னவோ உலகத்தில் இல்லாத அறிவாளி மாதிரி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு அந்த ப்ரெஷர்ன்றது உருவாயிடும். ஏன்னா இது பூராமே இவங்களுடைய மனக்கணக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதுல இவங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்பாங்க. நீங்க இத சரியான பிறந்த தேதிகளுக்கு மாசத்துக்கு விதிகளுக்கு சேர்த்து ஒரு பெயர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயரை முழுமையா கூப்பிடுற மாதிரி வைங்க. இந்த எண்ணுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வசியமான பெயர் நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது சிறப்பா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரியே போயிட்டே தான் இருப்பாங்க. யாரும் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிக் கொடுக்குறது அப்படியே அடுத்த கிளாஸ் அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாதுங்க. அவங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு எந்த மாதிரி கிழமை நமக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லபடியா வரலாம். இதுல எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது எண் கணிதத்துல அந்த அவங்க பிறந்த தேதி மாசம் வருஷத்துலயே முடிவாயிடும். ஒருத்தவங்க 16ஆம் தேதி பிறந்துங்களேன், உதாரணத்துக்கு அந்த 16ஆம் தேதி பிறந்திருக்கும் போதே அவங்களுக்கு லைஃப்ல நல்லதெல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா 7வது மாசத்துல பிறந்தாங்க அப்படின்னா அந்த கிடைக்கிறத நிலைக்க முடியாத மாதிரி ஒரு அமைப்பு. அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லா கொடுக்க வந்திருக்காரு ஐயா. வாங்க, உங்களோட சிறப்பான உரையை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறீங்க. பல கோடி நமஸ்காரங்க. என் பேர் முருகன்குமார். நான் இந்த திருப்பூரில் இருக்கிறேன். மனித நாடி அஸ்ட்ராலஜி பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் எண்கணிதங்கள், அதை பற்றின ஒரு சின்ன விளக்குறையை கொடுக்கலான்னு இருக்கிறோம். இந்த ஜோதிடத்துறையில் எண்கணிதமும் ஒரு கலை. நம்மளுடைய ஜோதிடத்தை பார்த்து ஆரஸ்கோப்பை பார்த்து எல்லாம் பலன் சொல்றது உண்டு. இந்த ஆரஸ்கோப்பில் எதுவுமே பார்க்காம வெறும் அவங்கவுங்க பிறந்த தேதிகளும் மாசங்களும் வருடங்களும் இதை கொண்டு அவங்களுடைய ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும், எண்கணிதங்கள் அவங்கள நிலைநிறுத்தும். இப்போ ஒரு ஆரோஸ்கோப் பிறக்குது அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஆரம்பத்துல என்ன சொல்றேன், என்ன தேதியில பிறந்திருக்கு, என்ன மாசத்துல பிறந்திருக்கு, என்ன வருஷத்துல பிறந்திருக்கு, இதை கேட்டுத்தான் அந்த ஆரோஸ்கோப்பை நம்ம எடுக்கிறோம் எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜாதகம் உருவாகிறதுக்கு அந்த டேட்டா பர்த் வேணும், அந்த லக்கணம் உருவாகிறதுக்கு டைம் வேணும். ஓகேங்களா? அப்போ அந்த டேட்டா பர்த்லயே ஒரு பஞ்சபூதம் இருக்கு, ஒரு நவகிரகம் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பஞ்சபூதம் தான். தேதி நவகிரகங்களை குறிக்கும், பஞ்சபூதங்களும் நவகிரகங்களை குறிக்கும். அதுக்கு அடுத்து இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையை குறிக்கும். நீர், நிலம், காற்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாயத்தினுடைய தன்மை அனைத்துமே நம்மளுடைய உடம்புல இருக்கிறதால அந்த மாதம் அதை இம்பார்ட்டனா எடுத்து கொடுக்கும். இதுக்கடுத்து இது இரண்டையும் கூட்டி விதி எண்ணுன்னு ஒண்ணு வருஷத்தை வச்சு எடுப்பாங்க. அப்ப அது அவங்களுடைய விதி எண்ணு கொடுக்கும். இந்த மூன்றத்தை வச்சு சுமார் 60 ஆண்டு கால பலன்களை நம்ம நிர்ணயிச்சு சொல்ல முடியும். ஏன் இதை இப்படி சொல்லுது அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இது சிம்பிளா குறைச்சு
9 எண்களுக்கு மட்டும் உண்டான விளக்கத்தை கொஞ்சம் சிம்பிளா கொடுக்குது. ஏன்னா இதுல அதிகம் பெரிய டாபிக் இது. இது வந்து கிளாஸா எடுத்து தான் அது பெருசாவே அது முழுமையா கொடுக்க முடியும். எனக்கு நாடி சரவணன் நண்பர் அவர் கொடுத்துருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம்ன்றதால இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த 9 எண்ணுக்கும் உண்டான தன்மைகளை கொஞ்சமா கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த எண்கணிதம் 1973 பிறந்த ஒருத்தரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அவர் எண்கணிதத்துல நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன வந்துடுச்சு அப்படின்னா, சரி நம்ம இதை எப்படி இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிக்கலாம், வேற எதுவும் வந்து யாரையும் வச்சு இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். இந்த எண்கணிதம் முதல்ல வந்து நம்மளுடைய பாரத நாட்டில் விளைஞ்ச ஒரு ஞான பயிர் தான் இந்த எண்கணிதம். இது ஒன்றும் மேலை நாட்டினுடைய ஒரு நியூமராலஜின்றதெல்லாம் இல்லை. நம்ம நாட்டில் முனிவர்களால் இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொற்களாக இருந்தது அப்பத்தி பாஷைங்கள்ல. அது நாளடைவில் அது நம்ம வந்து அதை பயன்படுத்தாம இதுல வந்து ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாத கட்டத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லிட்டு வந்தாங்க. இது கிரேக்க நாட்டு ஒரு ஜோதிட ஞானி பிதாகரசன் சொல்லிட்டு ஒருத்தரும், அமெரிக்காவில் சீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞரும் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க போன நூற்றாண்டுல அந்த நூற்றாண்டுல அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிங்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை போயிட்டு அவங்க அந்த ஆங்கில எழுத்துக்கு தகுந்தவாறு அந்த எண்களை வந்து புகுத்தி அதையும் இதையும் ஒரு ஆய்வு மனப்பான்மையில செய்து அதன் மூலமா வந்து அவங்க இந்த எண்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. அதனால அது அப்படியே நம்ம நாட்டில் வந்து இது ஆங்கில நபர்கள் செஞ்சது, இது வந்து நியூமராலஜி வந்து நம்ம இந்தியாவினுடைய இது இல்லை, தமிழ்நாட்டினுடைய இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. அதே போலங்க இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறவங்க, அதாவது 1ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும்னா சூரிய ஓரையை கொண்டுட்டு அவங்க செய்யற வேலை அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே போல இவங்களை பிறந்த பிள்ளைங்களாவே இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகாரத்தை பண்ணி இவங்க கிட்ட ஒரு வேலையும் வாங்க முடியாது. அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுன்னா போனோம்னா கண்டிப்பா இவங்க சாதித்து காட்டுவாங்க, வருங்காலத்துல இவங்க வெற்றி அடைவாங்க, இது உறுதி. அதே மாதிரி இவங்க எடுத்துக்கூடிய உணவு, ரத்தத்தை கூலிங் படுத்துற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும், எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் இவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை, எலும்புகளால பிரச்சனை, இருதய பிரச்சனை, முடி உதிர்தல், இதனால எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகாது. நல்லா இருக்கும். அடுத்து 2ஆம் எண்ணை பத்தி நம்ம பேசலாம். இப்ப 2ஆம் தேதியில பிறந்தவங்க அது சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க இந்த சந்திரனுடைய எண்ணுல பிறந்தவங்க எப்பவுமே டக்குன்னு ரோசப்படக்கூடியதும் டக்குன்னு கோபப்படக்கூடியதும் உருவாகும். அதே மாதிரி சட்டுன்னு தண்ணி வந்துடும், கண்ணுல அழுதுருவாங்க, மனம் தடுமாற்றம், குழப்பங்கள், இது பூரா இவங்களுக்கு உண்டு. அப்ப இந்த மாதிரி இந்த எண்ணுல பிறந்திருக்கிறவங்க அதிகமா படிப்பாங்க. சின்ன பசங்களா இருக்கிறாங்க, நிறைய படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கூல்லையோ அல்லது எக்ஸாம் ஹால்லையோ கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஞாபகங்கள், ஏன்னா ஒரு நிலைப்படாது, அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். சந்திரன் அப்படின்றது அலைப்பாயும் எண்ணங்களை கொண்டவர். அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறதால இங்க ஒண்ணு பேசிட்டே இருந்தா அவங்களுடைய எண்ணங்கள் வேற எங்கன்னா அப்படியே சுத்திட்டு வரும். நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு போயிட்டு அந்த எக்ஸாம் இதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க.
அல்லது இவங்களுடைய அறிவுத்திறன், நல்ல அறிவுத்திறன், இதெல்லாமே இருக்கு. குழப்பம், அதால வந்து சில சமயம் வந்து அதை கோட்டை விட்டுருவாங்க. இது இந்த சந்திரனுடைய ஆளுமையில பிறந்திருக்கிறவங்க. ஆனா இவங்க எல்லா கலைகளையும் கத்துக்கிறதுக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்க. ஒரு தாய்மையான உள்ள இவங்க கிட்ட இருக்குது. எதையும் அமைதியா கவனிப்பாங்க. இவங்க எதுலயும் கூச்சத்தன்மை இவங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். எதுலயும் போல்டா வந்து பண்ண மாட்டாங்க. இதுல வளர்பிறையில பிறந்த எண்ண 2ஆம் நம்பர், தேய்பிறையில பிறந்த 2ஆம் எண்ணுக்குன்றது கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்ப இவங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு இருக்கு. அது சளி தொந்தரவா கூட இருக்கலாம். உடல் வந்து ரொம்ப கூலிங் தன்மைக்கு உருவாகும். இந்த சீதோஷ்ண நிலைமைகள்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உடல்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதுலையும் கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து மனம் தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து இப்படி இல்லை, நீ இப்படி வந்திருக்கிற, இதுக்கு நீ பிறந்திருக்கிற, இதை நீ செய்வ, இதை நீ சாதிப்ப அப்படின்னு அவங்களுக்கு வருது ஒரு கைடு ஒன்று தேவை. அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த உற்சாகத்தை படுத்த அவங்க கொஞ்சம் ஆசுவாசமா ஆவாங்க, கொஞ்சம் தெளிவா ஆவாங்க. அவங்க அந்த பயந்த சுபாவமா இருப்பாங்க. அந்த பயந்த சுபாவத்திலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம இதெல்லாம் சிம்பிளா பண்ணா போதும். ஏன் அப்படின்னா அறிவுத்திறன் 2ஆம் எண்ணுல பிறந்தவங்க ரொம்ப அற்புதமான அறிவுத்திறன், நல்ல கலைநயம் உள்ளவங்க. கலை, ஆற்றல், அறிவு, கவிதை இதெல்லாமே அவங்களுக்குள்ள ஊறிட்டே இருக்கும், ஒரு நீர் ஊற்று மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தா மட்டும் போதும். அவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும். உணவில் வந்து சுவையாக விரும்புவாங்க. பயணங்கள் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து அவங்க இந்த இடம் மாற்றத்துக்கெல்லாம் ரொம்ப விரும்பும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு அப்படி மாறிட்டு போகிறது வர்றது. அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது, நல்லா வந்து விரும்புறத அவங்க அடையணும்னு நினைக்கிறது, இது பூராமே அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய உணவு ரீதியாக அவங்களுடைய உடலை நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்கன்னா தெளிவான சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து உணவுங்களை, இந்த நீர் சத்தான உணவுங்களை அதிகம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சளி தொந்தரவு தான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவுங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல காய்கறிங்க, பச்சரிசி உணவு வாரம் ஒரு திங்கக்கிழமை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடையிறது உறுதி. அடுத்து 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க. இந்த 3ஆம் எண் இதில் பிறந்தவங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இவங்க எப்பவுமே தன்னுடைய இலக்கை ரொம்ப துரிதமாக அவங்க செயல்படுறதை விட நிதானித்து தன்னுடைய அறிவு கொண்டு அவங்க அற்புதமாக ஞானத்தால் அவங்க செயல்படுவாங்க. அவங்க ரொம்ப வேகமாக பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஸ்டைலிஷாக பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்க அதே மாதிரி புத்திசாலி, அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவங்க, நுட்பமான அறிவுத்திறன், நுண்ணிய அறிவாற்றல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அறிவு கொண்டு அவங்க பிறருக்கு ஒரு டீச்சர் மாதிரி அவங்க போதிப்பாங்க. தான் வீட்டிலேயே வந்து 2, 3ஆம் நம்பருடைய ஆதிக்கத்துக்கு பிறந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே ஒத்தே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 2 அறிவாளிங்க ஒரு இடத்துல எப்பவுமே வாசம் பண்ண முடியாது. ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது. அந்த மாதிரி தான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சி மிகுந்தவங்க, உணர்ச்சி அதிகமாக இவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால இவங்களுக்கு நோய் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்றது உருவாகும். அதே மாதிரி படபடப்பு வந்துடும். அதெல்லாம் எல்லாமே இருக்கணும்னா இவங்க எதிலையுமே தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறத விட சொன்னா கேட்கட்டும், சொல்லாட்டி விட்டுருங்க. அதே மாதிரி தன்னுடைய அறிவை வந்து கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு திணிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும் நினைக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய
அந்த அறிவுத்திறனை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியும். ஏன்னா நுண்ணிய அறிவாற்றல், குரு அப்படின்னா நுண்ணிய அறிவாற்றல். அப்போ அந்த நுண்ணியமான அறிவுத்திறன், அந்த நுட்பமான அறிவுத்திறன் பிறர் வந்து கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இவர் தான் என்னவோ உலகத்தில் இல்லாத அறிவாளி மாதிரி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு அந்த ப்ரெஷர்ன்றது உருவாயிடும். ஏன் அப்படின்னா இவங்க பிறருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, பாவத்தை பண்ண விரும்ப மாட்டாங்க. இரக்கமான சுபாவம் இவங்க கிட்டேயும் இருக்கும். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை கண்ணும் கருத்துமா செய்யக்கூடிய நபர் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க. ஒரு பொறுப்பான அறிவாளி, ஒரு மந்திரி மாதிரி இவங்களுடைய ஆலோசனை இருக்கும். வருங்காலத்தில் என்ன வரப்போதோ அது முன்கூட்டி இவங்க சொல்லக்கூடிய ஒரு நபர். இவங்களுடைய செயல் அத்தனையுமே ஒரு தனியா இவங்க தெரிவாங்க, ஸ்டைலிஷா இருக்கும். அதே மாதிரி இவங்க இந்த உபதேசம் செய்யறதுல அற்புதமான ஒரு நபருங்க. இவங்களுடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ள ஞானிங்க, சித்தருங்க, இந்த முனிவருங்க, இவங்கள மாதிரி ஒரு நபரை சந்திக்காம இவங்களுடைய பிறவி முடியாது. அந்த மாதிரியான ஒரு நபர். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரோமங்கள் உருவாகும். இந்த கையில் எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களுக்கு அதிகமான ரோமங்கள் இந்த 3ஆம் எண் சம்பந்தப்பட்டவங்களுக்கு உருவாக்கும். அதே மாதிரி இவங்களும் அந்த பார்வையை நேராக ஸ்ட்ரைட் பார்வை, இவங்களுடைய இது தவறுனா தவறுங்க, தவறு இல்லைன்னா இல்லை, இந்த மாதிரி சொல்றவங்க. இந்த அறிவுரை சொல்றவங்கள பிறருக்கு அவ்வளோ பிடிக்காது. அதே மாதிரி தான் இவங்க. அதனாலேயே இவங்க எண்ணமோ கொஞ்சம் விலகிடுவாங்க. இவங்க தனிமை விரும்பி, இந்த தனிமை விரும்பியா இருக்கிறவங்க கூட்டத்தோட பெருசா போய் கலந்தாலும் எதை சொல்லலாம் எதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்துட்டு அதுக்கு தகுந்தமா அளவா மட்டும் பேசி விட்டுருவாங்க. ஆனா ஜாலியா பேசுறதுல அரட்டை அடிப்பாங்க, எவ்வளவு வேணாலும் அரட்டை அடிப்பாங்க. நல்ல நகைச்சுவை அது எல்லாமே இவங்களுக்குள்ளேயும் வரும். ஜாலியா பேசுவாங்க. இவங்க மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர். மதிப்பு மரியாதை பிறருக்கும் இவங்க கொடுப்பாங்க, இவருக்கும் பிறர் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய வீட்டு நபராகவே இருந்தாலும் இவருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்தா தான் அந்த இடத்துலையும் இவங்க இருப்பாங்க. இல்லாட்டி அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு சண்டை வம்பு வந்தா அந்த இடத்துல இவங்க இல்லாம விலகி வெளியே வந்துடுவாங்க. அடுத்து நம்ம வந்து இவங்களுக்கு உணவு வகைகள் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க அதிகமான அறிவை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு கீரை வகைங்க, மாதுளை, நிறைய காய்கறிங்க, பார்லி, இதெல்லாம் வந்து இவங்க அதிகமா உணவுல எடுத்துக்கணும். கொண்டக்கல்லையும் இவங்க உணவுல எடுத்துக்க வேண்டியது. இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னா அதிகமான டென்ஷன் அப்படின்றதால ப்ரெஷர் உருவாயிடும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அந்த உணர்ச்சி வசப்படுறதால இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் உருவாகாம இருக்கணும்னா இவங்க தன்னைத்தானே ஏதாவது வந்து ஒரு இந்த மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி, அதாவது இந்த யோகா, அதுக்கு அடுத்து வந்து ஏதாவது அமைதியான ஒரு நடைமுறையை இவங்க கொஞ்சம் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்கு பிடிச்ச நிறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் கலந்தது இவங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து வந்து பல வர்ண கலர்ல லைட் கலர்ல இவங்க விரும்புவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இவங்க குருவுக்கே உபதேசம் பண்ணக்கூடியவங்களா வருவாங்க. இவங்களும் ஒரு நேரத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் வரும்போது இவங்களும் ஒரு நீதிபதியா வருவாங்க. ஏன்னா நீதிக்கு இவங்க சிறப்பான ஒரு நபர். அப்ப இவங்க சின்ன பசங்கனால படிக்கிற இதுவங்களை வந்து நீதித்துறை, அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே இவங்க வந்து ஆசிரியர், இந்த மாதிரி இவங்க எடுத்தாங்க இவங்க தலை சிறந்து வருவாங்க. இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க ஆசிரியர்களுடைய நிலைமைக்கு கண்டிப்பா வந்தே தீருவாங்க. அந்த மாதிரி வராம இவங்க போக மாட்டாங்க. நல்ல மனிதர்கள், கொடுக்குற வேலையை பொறுப்பா செய்யக்கூடிய மனிதர்கள். ஓகே, நம்ம அடுத்து 4ஆம் எண்ணுக்கு நம்ம போயிடுவோம். இந்த 4ஆம் தேதியில பிறந்தவங்க ராகுனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இந்த ராகு அப்படின்னா பிரம்மாண்டம்.
அப்ப இவங்க தன்னுடைய அறிவை எதையும் பிரம்மாண்டமா யூஸ் பண்ணுவாங்க, எதையுமே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க, எல்லாத்துக்குள்ளயும் அவங்க பூந்து வெளியே வருவாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு குறைபாடு, எதையும் பெரிய அளவுல இவங்க தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை அவசியம், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். ஏன் அப்படின்னா இவங்க சரசரன்னு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போகணும்னு நினைப்பாங்க, அதிகமா இவங்க பேசுவாங்க. அனைத்துக்குமே தகுதியானவங்க இவங்க. ஆனா பொறுமையை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சாங்கன்னா அனைத்து விஷயங்களும் கலைகளும் இவங்க கற்றவரா மாறுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்கள மாதிரி குழந்தைங்க மேல பாசம் காட்டவும் யாருமே கிடையாது. இந்த 4ஆம் எண்ணுல பிறந்தவங்க தன்னுடைய குழந்தைங்களை நேசிக்கிறதுல அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையை நேசிக்கிறதுல ரொம்ப பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணை மேல பாசத்தை வைக்கிறது கூட 2ஆம் பட்சமா வந்தாலும் வரலாமே தவிர, தன்னுடைய பிள்ளைங்க மேல இவங்க வச்சிருக்கிற பாசம் அளப்பறியாதது. அதை இவங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இவங்க ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல அதிகமா இவங்க தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எதையும் எதிர்மறையா பேசக்கூடிய ஒரு நபர். ஒண்ணு பேசினா எதிர்மறையா பேசிடுவாங்க, இல்லாட்டி பேச மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாம அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த ராகுனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க எப்பவுமே வருங்காலத்துல ஒரு ரொம்ப பிரைட்டா வரணும் அப்படின்றதுக்காகவும், பிரம்மாண்டமா ஒரு செயலை செய்யணுன்றதுக்காகவும் தன்னை ஒரு கட்டத்துக்குள்ள அவங்க இப்படித்தான் பண்ணணும், நம்ம இதை தான் செய்யணும், இப்படி செய்யதான் நம்ம இதுல வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதை நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல பாம்பு அது ஒரு வலைக்குள்ள போன உடனே தன்னுடைய வலைக்குள்ள போயிட்டு அப்படி தலையை முன்னாடி திருப்பி வச்சிடும், மற்றதெல்லாம் மெல்ல மெல்ல அதனுடைய வாழை உள்ளார எடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தான் ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும், அதுக்குன்னு இவங்க எண்ணத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு சின்ன சின்ன விஷயமா சேகரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய அந்த மறைமுகமான எண்ணத்தை அடுத்தவங்களால உணர முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளிப்படுத்துறது வேற விஷயமா இருக்கும். இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க. அப்ப இவங்க அனைத்துமே தெரிஞ்சுக்கிற தகுதி இவங்க கிட்ட இருக்குது. அதே சமயம் இவங்களுடைய அவசரமான முடிவால அந்த தகுதி எழுந்துடும். அப்ப இவங்க என்ன செய்யணும், எதுலையும் கொஞ்சம் பொறுமையை காத்து இருந்தாங்கன்னா சிறப்பா வர முடியும். இதுல பெண் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னரை அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைப்படுத்தி வச்சிருவாங்க. அதன் வழியே தான் இவங்க போவாங்க, அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. இது பெண் குழந்தைங்களுக்கு அதிகமான ஒரு இது. அதே மாதிரி ஆணா இருந்தாங்க, இவங்க என்ன முடிவு பண்ணணுமோ, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதுலயே தான் இவங்க பயணம் பண்ணணும். அப்ப இதுல 2 தன்மைகள் இவங்களுக்குள்ளேயே இருக்குது. இவங்க அதை நம்ம எதை செய்யறோம், எப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டவட்டமா முடிவு பண்ணி அதன் வழி இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களும் சிறப்பா வர முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை இவங்களுக்கு உண்டு. அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க இவங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா இவங்க எடுத்துக்கிற உணவு சக்தியான உணவு எடுத்துக்கணும், உளுந்து பூஜை சேர்த்துக்கணும். இவங்களுடைய பூஜை அப்படின்னு யாராவது கோயிலுக்கு போறாங்கன்னா ராகுகால பூஜையில இவங்க கலந்துக்கிறது ரொம்ப நன்மை. அதே மாதிரி சர்ப்பங்களை இவங்க வதம் செய்யக்கூடாது. அது வதம் செஞ்சு இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்காலத்துல இவங்களுடைய சங்கதிகளுக்கு அதை உருவாக்கி காட்டும். சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு இந்த நிறம், இந்த கருமை நிறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுலையும் அந்த கருமையை அவங்க எடுப்பாங்க. இப்படியாப்பட்டவங்க இந்த செவ்வாய்க்கிழமை கருமை நிறத்தை யூஸ் பண்ண வேண்டாம், சனிக்கிழமை யூஸ் பண்ணிக்கங்க. இவங்களுடைய தன்மை சனீஸ்வரருடைய தன்மைக்கு ஒத்து வரும். அப்ப இவங்க எந்த வேலையில எடுத்தாலும் அதை திறம்பட செய்யணும், அதுல முழு ஆற்றலை வெளிப்படுத்தணும், அதன் மூலமா நல்ல வருவாய் சம்பாதிக்கணும்.
நாத்திக தன்மை இவங்களுக்குள்ள இருக்கும். அனுபவத்துக்கு பிறகு இவங்க வந்து தெய்வ வழிபாடுக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா எதுவுமே அனுபவம் தான் இவங்களுக்கு பாடத்தையே கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா பிறருக்கு தீங்கு இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா வருவாங்க. இவங்க ஒரு பிசினஸே பண்றாங்க, வட்டிக்கெல்லாம் வந்து விடுறதுக்கோ அல்லது வட்டி வாங்கறதுக்கோ இந்த மாதிரி இவங்க பெரிய வட்டிக்கு போயிடக்கூடாது. அப்படி போனாங்கன்னா இவங்க அந்த சிக்கல்ல இவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பெரிய ஆளுங்களா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுல கணவன் மனைவியா இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தா சின்ன சண்டையை கூட பெருசா மாத்திடுவாங்க. அதனால புரிஞ்சு செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்களும் வந்து தீருவாங்க. நண்பர்கள் தான் குறைவுதான், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தன்னை பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம். இவங்க பிறந்த தேதி 5. இந்த 5ஆம் எண்ணுக்கு உரியவர் புதன். இந்த புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், வாக்கு வன்மை அதிகமா, இவங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துறவங்க. ஆனா இவங்களுக்குள்ள மனக்கணக்குன்றது தான் இவங்களுக்குள்ள எப்பவுமே வரும். மனக்கணக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர். மேத்தமேட்டிக்ஸ்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க. அதே சமயத்துல இவங்க அந்த மனக்கணக்குன்றதுல உள்ளுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சிருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்றத முன்கூட்டி இவங்க உணர்ந்து அதை செய்யக்கூடிய சூழலை வரையறைப்படுத்தி ஒரு புக் நோட் மாதிரி போட்டு வச்சிருவாங்க. அதன்படிதான் இவங்க பயணப்படுவாங்க. இவங்க உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், வெளிப்படுத்துறது வேற விஷயமா தான் இருக்கும். நல்லா புத்திசாலித்தனமான ஒரு நபர். ஒரு வேலையை பார்த்தா இதை எப்படி செய்யணும் அப்படின்னு இவங்க கண்டிப்பா செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இவங்க பிறருடைய விஷயத்தை புரிஞ்சிக்காம பிடிவாத தன்மையா இருக்கக்கூடிய நபர். எதுலையும் பிடிவாதம், சுயநலம் இவங்க கிட்ட மிகுதியா இருக்கு. அந்த சுயநலத்தை வெளிப்படையா காட்ட மாட்டாங்க. இவங்கன்னு ஒரு பொசிஷன் வரும்போது அந்த சுயநலத்தை பிறர் உணர முடியும். அதுக்கு முன்னாடி அதை பத்தினா வெளிப்படுத்தவே முடியாது, வெளியே காட்டவும் இவங்களுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது. இவங்க நல்ல நண்பர்கள் வட்டாரத்துல ஜாலியான டைப். இவங்களை சுத்தி நண்பர்கள்லாம் நிறைய பேர்கிட்ட ரொம்ப ஈஸியா பழகுவாங்க. ஆனா எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணிலேயே இவங்க பார்ப்பாங்க. எதையும் ரொம்ப ஈஸியா ஒரு கேஷுவலா எடுத்துக்க மாட்டாங்க. வெளியே அந்த விஷயமும் வெளியே தெரியாது. ஏன்னா இது பூராமே இவங்களுடைய மனக்கணக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதுல இவங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்பாங்க. அப்ப இவங்களுடைய அந்த சுயநலம் அப்படின்றது எல்லாரும் வெளியே தெரிஞ்சிக்காத வரைக்கும், அதாவது எல்லாரும் வெளியே தெரியாத வண்ணம் இவங்க நடப்பாங்க. அதுலதான் இவங்க மேஜிக். பெரிய நபர்கள் தன்னுடைய குறைய அடுத்தவங்க அறியக்கூடாத வண்ணம் பேசுவாங்க. அப்படி தெரிஞ்சு போச்சு, அதுக்கு எதிர்வாதமும் இவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லு பல முறையா சொல்லி சொல்லி அடுத்தவங்களே சோர்ந்து போயிடுவாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா புதனுக்கு உண்டான எண்ணில் இவங்க பிறந்திருக்கிறதால அந்த 5ஆம் எண்ணு, அந்த 5ஆம் தேதி இவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி தான் வெளிப்படுத்தும். இவங்க அதே மாதிரி இவங்க 2 பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 2 பாதையில ஒரு பாதை நல்ல வழியில இவங்க பயணப்பட்டுட்டாங்கன்னா அதே வழியில தான் முடிச்சுட்டு போவாங்க. தவறான ஒரு சிந்தனையில இவங்க வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதே வழியில தான் போவாங்க. ஏன்னா புதன் கிட்ட 2 குணம் இருக்கு. ஒண்ணு கொஞ்சம் சலனப்படக்கூடிய ஒரு குணம், அதாவது ஒரு குணம். இன்னொன்னு என்ன முடிவு எடுக்கிறோமோ அதன்படியே பயணப்பட்டுட்டு போவாங்க. அப்ப இவங்க எந்த ஒரு செயலையும் கண்கருத்தமா செய்யற மாதிரி இவங்களுடைய லைஃப்பையும் இவங்க டிசைட் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இவங்களும் பொருளாதாரத்தை கண்டிப்பா சேர்த்து வச்சிருவாங்க. பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நபர், எதிர்கால திட்டத்தை போடக்கூடிய நபர். மனோ கணக்கிலே இவங்க எல்லாத்தையும் முடிப்பாங்க. இவங்களும் வம்பு சண்டைக்கு வீணா போக மாட்டாங்க. அப்படி வம்பு சண்டை தேடி வந்தாலும்
அதை எந்த மாதிரி கையாளணுமோ அதை சாமர்த்தியமா கையாளக்கூடிய நபர் இவங்க. வீட்டுல யாருக்கிட்டையும் பெருசா பகைச்சிக்க மாட்டாங்க. ஆனா பிடிவாதம் மட்டும் இவங்களுக்கு இருக்கும். அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுட்டா அந்த கெட்ட பேரும் இவங்களுக்கு வரவே வராது. நல்ல அறிவுத்திறன் அதை கொண்டு இவங்க மென்மேலும் இவங்க ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சமாதானமா போகக்கூடியது. யார் யார்கிட்ட எப்படி போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைதாரியா அவங்களுடைய வேலைகளை நடத்தக்கூடியவங்க. என்னால இது ஓப்பனா பேசணும்னு நினைக்க வேண்டாம். இவங்களுடைய சின்ன வயசு பிள்ளைங்களை நம்ம சரியா கொண்டுட்டு வர்றத இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டுட்டு வந்துடலாம். இல்லாட்டி அடம் பிடிக்கிறது நம்ம கொடுத்தே தேவைங்க. சின்ன சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய எண் 5ஆம் தேதியில பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவு நீங்க கையாளணுமோ அந்த அளவு கையாண்டீங்கன்னா சிறப்பான ஒரு நாலேஜ், நல்ல ஒரு படிப்பு திறன்ல பெரிய ஆளா இவங்க வந்துட முடியும். ஓகேங்களா? இவங்களுக்கு பிடிச்ச நேரம் கிரீன். அந்த கிரீன்ல ரொம்ப டார்க்கா எடுக்கக்கூடாது, லைட்டா மட்டும் இவங்க எடுத்துட்டா போதும். அதே மாதிரி இவங்க கீரை வகைகளை அதிகமா எடுத்துக்கிறது இன்னும் அறிவு திறனை இவங்களுக்கு உற்பத்தி பண்ணணும். அடுத்து நம்ம இவங்களுக்கு நோய் அப்படின்னு சொன்னோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இவங்களுக்கு உருவாகும். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வராம இருக்குன்னா பச்சை பயிறு இவங்க உடல்ல அதிகம் உணவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்துங்க நம்ம 6ஆம் எண்ணுக்கு போயிடும். இந்த 6ஆம் எண்ணுல பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க எப்பவுமே தன்னுடைய செயல்பாடுங்க எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நளினம் இருக்கு, அதுல ஒரு அழகு இருக்கு. இந்த அழகு பிறரை கவரக்கூடியதா இருக்கும். இவங்க ஒரு ஜென்ஸா இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு லேடிஸா இருக்கிறாங்க, தன்னை மிகப்படுத்தி அழகை உருவாக்குவாங்க, நல்ல அழகா இருப்பாங்க. தன்னுடைய ஆடை ஆபரணம் அனைத்துமே நல்ல வாசனை திறமையும் அனைத்துமே இவங்க அழகை உற்பத்திக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணா இருந்தாங்க எதுவுமே டச்சப் இருந்துட்டே இருக்கும். இந்த நடிகர்கள்லாம் ஒரு டச் படிச்சுட்டே இருப்பாங்க இல்லைன்னா அந்த மாதிரி. இது ஆணா இருந்தாங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்தாங்க, பெண் நண்பர்கள் தான் இவங்களுக்கு அதிகம். இவங்களே பேச தேவையில்லைங்க, இவங்களுக்கு தானா வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க அடுத்தவங்க கிட்ட கேட்டா இவங்க அவங்களுக்கு இருக்குதோ இல்லையா ஆப்போசிட் நபர்கிட்ட இவங்களுக்கு அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா குறைஞ்சது 50,000 இவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு நபர். இவங்க கேட்டா இல்லைன்ற வார்த்தை கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு நபர் இவங்க தன்னுடைய பழக்க வழக்கங்கள்ல மட்டுமே கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா வாலிப பருவமா வந்துருச்சு அப்படின்னும் போது இவங்க ஒரு தவறான ஒரு செயலுக்கு போகாம இவங்க தன்னுடைய நடவடிக்கைகளை கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் மிகுதியானவங்க. இவங்க அறிவியல் சார்ந்த ஒரு நபரை வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படின்னால அறிவியல் சார்ந்தவங்க, தன்னை எதிலையுமே மேம்படுத்தக்கூடியவங்க, தன்னுடைய ஃபியூச்சர்ல லக்ஸுரியான லைஃப் இவங்க வாழணும் அப்படின்றதுக்காக இவங்க தன்னை மேம்படுத்துவாங்க. வீடு வாசல் வண்டி வாகனம் இது பூரா தனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்களுடைய ஆடை விஷயங்கள்ல கூட சரி எல்லாத்திலும் மிடுக்கா இருக்காங்க. பலர் போடக்கூடிய ஆடைகளை விட இவங்க போடக்கூடிய ஆடை ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்ல மினுமினுப்பு, நல்ல ஷைனிங், நல்ல அழகு, வாசனை திறமை எல்லாமே இதுக்குள்ள வரும். அப்ப இவங்க பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் தன்னுடைய வயது பருவத்துல எந்த அளவு சரியா இருக்குமோ அந்த அளவு சரியா இருந்தாங்கன்னா ஃபியூச்சர்ல இவங்க நல்ல லைஃப் அடைய முடியும். இவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை வராது. தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கூட இவங்களுக்கு பணத்துக்காக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். இப்போ ஒரு 6ஆம் எண்ணுல பிறந்தவங்க இன்னொரு 6ஆம் எண்ணை இவங்க தேடி பிடிச்சி திருமணம் பண்றாங்கன்னு வச்சுங்க. 2 நதி மாதிரி, ஒரு நதியில் ஓடக்கூடிய நீரே தன்னுடைய லைஃபுக்கு தாகத்தை தீர்த்தோம். இன்னொரு நதியும் வந்ததுன்னா
சேஃப்டி ஆகும். அப்ப இவங்க லைஃப்ல உயர்வான ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பா இவங்க போயே தீருவாங்க, அடைஞ்சே தீருவாங்க. அதே மாதிரிங்க இவங்க இந்த பிறரை வந்து இந்த அருவருப்புன்றது இவங்க கிட்ட கொஞ்சம் வரும். அந்த அருவருப்புலாம் இல்லாம ஒரு சக மனிதர்கள் மாதிரி அவங்களும் கொஞ்சம் நடந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் பேரும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும். இவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியா தன்னுடைய இந்த சுக்கிலம் சுராணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலதான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுல இவங்க கொஞ்சம் கவனமா இருந்து இவங்களுடைய உடலை பேணி காத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க. இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப நேசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருக்கு. இவங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னு சொன்னா இந்த பிங்க் நிறம், ஒயிட்டு, இந்த லைட் வண்ணங்கள் அனைத்துமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம 7ஆம் தேதியில பிறந்தவங்க நம்ம போயிடுவோம். இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்க இவங்க கேதுனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த கேதுனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க எப்பவுமே வந்து ரொம்ப சகஜமா பேசுவாங்க, கலகலன்னு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சோகம் அப்படின்ற ஒரு மனசை டச் பண்ற மாதிரி இருக்குன்னா அப்செட் ஆகிட்டு ஒரு ஓரமா போயிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன நகைச்சுவை பண்ணாலும் இவங்க அதில் வந்து மனம் நாட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். இவங்களுக்கு மூக்கு லைட்டா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஒன் சைட் கொஞ்சம் லைட்டா வளைஞ்ச மாதிரி இருக்கும். இவங்க மேக்சிமம் இந்த கற்பனை சிந்தனையில அதிகமா இருப்பாங்க. வெளியூர் நபர்களுக்கு எட்டாத விஷயங்கள் இவங்களுக்கு எட்டும். நல்ல ஞானம் உள்ளவங்க. ஒரு 15-20 வருடத்துக்கு பிறகு என்ன ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயமோ அதை முன்கூட்டி இவங்க சிந்தனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால இவங்க பேச்சு பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு விளங்காது, புரியாது. இதுக்கு உதாரணம் சொன்னா நம்ம நடிகர்ல கமலை சொல்லலாம், கமலஹாசன் அவரை சொல்லலாம். அவர் பேசுற பேச்சு புரியாதுன்னு சொல்லுவாங்க. அது அறிவு அற்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா 20 வருடத்துக்கு பிறகு என்னெல்லாம் உருவாகும் போது அது முன்கூட்டி அவர் அந்த திங்கிங்ல வந்துடும். ஏன்னா அது 7 அப்படின்றது ஞானம் கொண்ட ஒரு கேது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வருமோ, இது பிறகு என்ன நடக்குமோ அது அனைத்துமே இவங்க கற்பனையில வந்துடும். இவங்களுடைய அந்த ஞானத்தை உதயமாகும். அந்த ஞானத்தை இவங்க முன்கூட்டி சொல்லும்போது யாருக்கு தான் அது புரியும்? புரியாது. அதனாலதான் அவங்களுடைய சொல்லும் செயலும் அவ்வளவு புரியலன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பழக பழக ரொம்ப அற்புதமான தாய்மை உள்ளம் கொண்டவங்க. அன்னை தெரசா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும், ஒரு சேவை மனப்பான்மையா இருக்கட்டும், அடுத்தவங்க கொடுக்குற வேலையை சிறப்பு மீது வச்சு செய்யறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஞானத்தை கொடுக்கறதுக்கு அனைத்திலுமே அந்த 7ஆம் எண் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அவங்க மைனஸ் என்ன அப்படின்னா இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு திருப்தியான இல்லற வாழ்க்கை இருக்காது. அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு லவ்ன்ற ஒரு கேரக்டருக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க தெளிவான ஒரு நடவடிக்கை சிந்தனை கொண்டுட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு இவங்க ஃபியூச்சரை நல்ல முறையில எடுத்துக்க முடியும். இவங்க திருமண வாழ்க்கையை மட்டும் இவங்களுக்கு சரியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு அந்நியமான லைஃப் யாரும் வாழ முடியாது. அது ஊர்ஜிதமா நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச நிறம் அப்படின்றது பல வர்ணம். பிளாக் பெருசா விட மாட்டாங்க. பிளாக் போட்டா அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால பல வர்ணம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவங்களுடைய ஹெல்த்லையும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு வரும். அதை வந்து இவங்க உணவால கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க கொள்ளு உணவை அதிகம் சேர்த்துக்கிறது அந்த பிரச்சனை இவங்களுக்கு வராது. அதே மாதிரி இவங்க திடகாத்திரமான தேகத்தை இவங்க கொண்டாங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க துணிஞ்சு செயல்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். பழமை விரும்பி இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த பழமையான விஷயம் இவங்க பேசுவாங்க. இவங்க குருமார்களை நல்லா மதிப்பாங்க. ஞானிகளும் குருவுகளும் இவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்பவுமே இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு உண்டு.
இவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் லைஃப்ல மட்டும்தான் உண்டு, மற்ற எதுலையுமே இவங்களுக்கு மைனஸ் இல்லை. இவங்களுடைய சொல்லு ஒரு ஆசிரியர் மாதிரி, முனிவர் மாதிரி. இவங்களுடைய சொல்ல கேட்டு இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பயணப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடும் சொர்க்கமா மாறும். ஓகேங்களா? அதே மாதிரிங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு மைனஸ் விஷயம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இவங்க இந்த அப்செட் ஆகிட்டு அடுத்தவங்க வந்து எடுத்து பேசுறது இவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி விஷயத்துல இவங்க கொஞ்சம் தன்னை சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா கூட இருக்கிற உறவும் சொர்க்கமே. அடுத்து வந்து நம்ம 8ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு போயிடுவோம். இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவங்க சனீஸ்வரருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இந்த சனீஸ்வரருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க எப்பவுமே வந்து பழமை விரும்பியும் இந்த தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க தோண்டி எடுக்கிற மாதிரியான சிந்தனைகள் தான் இவங்களுக்கு இருக்கும். எதுலையும் மந்தமான ஒரு சூழல் தான் இவங்க நடப்பாங்க. இவங்களுக்கு 7 முகங்கள் ஏறிச்சுன்னா நல்ல உசரத்துக்கு போயிடுவாங்க. அதே சமயம் இறக்கும் போதுன்னா அதால பாதாளத்துக்கு வந்துடுவாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தை இவங்க எடுக்கிறதா இருந்தாலும் சிந்தனையும் நல்ல ஒரு செயல்திறனை இவங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்பவுமே 7 முகமா இருப்பாங்க. இவங்க எதுலையுமே இந்த செவ்வாய்க்கிழமை பிளாக் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க தொழில் முறையில எப்பவுமே கீழே இறங்கிடுவாங்க. இவங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே தொழிலை சார்ந்த விஷயமா இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி பிசினஸ் பண்ண, எந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டா பிளான் போடுவாங்க. அதன்படி ஹார்ட் ஒர்க் எடுப்பாங்க. இவங்களுக்கு உறக்கம் கெடும், பொருளும் நல்லா சம்பாதிப்பாங்க. இவங்க சனிக்கிழமை ரெட் கலரை இவங்க யூஸ் பண்ண கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் அன்னைக்கு இவங்க வேதனைகளை இவங்க அடைஞ்சே தீருவாங்க. அதே மாதிரி இவங்க ஆள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப குட்டையா இருக்க மாட்டாங்க, மீடியமான லெவல்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நிதானமா தான் பழகுவாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெருசா வச்சுக்க மாட்டாங்க. எதிலையும் இவங்க வந்து ஒரு காசு பணத்தை முன்னிறுத்தியதை இவங்களோட லைஃப் ஓடிட்டு இருக்கும். பெரிய அளவில் இவங்க பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, இவங்களும் பிரச்சனையை உருவாக்கிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் இவங்களுக்கு நிதானமான வாழ்க்கை இருந்தாலும் புரிஞ்சு செயல்திறனை அதிகரிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி இவங்க அடைஞ்சே தேடுவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த சனிக்கிழமைன்றது நல்லெண்ணெய கொஞ்சம் இவங்க ஒரு 8 சொட்டு இவங்க உணவுலையோ அல்லது இவங்க உள்ளங்கையில விட்டோ இவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க வராது. நோய் நொடி அப்படின்னா இவங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு இந்த பின்னாடி பேக்ல வந்து சியாட்டிக்கா நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் இவங்களுக்கு உருவாகும். ஏன் அப்படின்னா சனீஸ்வரனாவே இத்தாச்சோடு இருக்கக்கூடிய ஒரு நரம்பு சம்பந்தப்பட்டது. அப்படின்னும் போது இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு உண்டு. இவங்க வயிறு தொந்தி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இவங்க எதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா இவங்க தன்னை செதுக்கிட்டா போதும். கல்லை வந்து செதுக்கினா எப்படி செப்பமாயிட்டு காலத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் இவங்க தன்னை செதுக்கிட்டாங்கன்னா லைஃப்ல இவங்க கல்வெட்டுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது உறுதி. அடுத்து நம்ம வந்து இவங்க 9ஆம் எண்ணுக்கு நம்ம போயிடுவோம். இந்த 9ஆம் எண்ணில பிறந்தவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இவங்க எப்பவுமே சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே சமயம் கோபத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இந்த 9ஆம் எண்ண ஆதிக்கத்துக்கு பிறந்தவங்க இந்த கழுத்துக்கு மேல தலைக்குள்ள ஒரு வெட்டுக்காயமோ ஒரு தழும்போ இல்லாம இவங்களால இருக்கவே முடியாது. இந்த பல் சொத்தை இது எல்லாமே இவங்களுக்கு கீழ்ப்பல் சொத்தை இதெல்லாம் வத்துறது. ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்றவை எதிலையுமே வந்து ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர். எலும்புகளுக்கு மச்சைக்கும் பேர் போடக்கூடிய செவ்வாய் ரத்தத்துக்கு ரத்தக்காரங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எதிலையுமே கொஞ்சம் நிதானிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நன்மை. இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க ஒரு எங்கன்னா போனோம் ஒரு வண்டியிலேயே ஓட்டுறாங்க, ரொம்ப ஸ்பீடு. அதனால காயங்கள் இவங்களுக்கு சர்வ சாதாரணம். இவங்க கருமை நிற ஆடைகளை சனிக்கிழமை யூஸ் பண்ணிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு எதிரியே கருமை நிற ஆடை தான். அதனால இவங்க வண்டியில கூட கருமை நிறமா எடுக்கக்கூடாது. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்கு கண் பார்வை ஒரு இந்த நேர்கொண்ட பார்வை ரெட் கலர் மாதிரி தான் இருக்கும்.
எதுலையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய நபர்கள். அப்ப இவங்க தன்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் ஸ்லோ படுத்திக்கிட்டாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை பார்ட்னராக இருக்கட்டும், அடுத்த நபர்களாக இருக்கட்டும், தன் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ரத்த உறவுகளாக இருக்கட்டும் கூட, உற்றார் உறவினர்கிட்ட கூட இவங்க பகைமையை சம்பாதிக்க மாட்டாங்க. இவங்க எதிர்ப்பு சம்பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா மாணவர்கள் தப்பு பண்ணும்போது குருமாரன் வந்து தலையில ஒரு கொட்டு கொட்டி கொஞ்சம் அவங்களுடைய வேகத்தை குறைக்கிற மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வேகம்ன்றது குறைஞ்ச ரொம்ப நன்மை. யாருக்கிட்டே எந்த பிரச்சனை இல்லாம இவங்க வண்டி ஓடிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா இவங்க பிரச்சனை செய்து இவங்களே செலவு செய்து அதன் மூலமா இவங்க ஓட்டாண்டியாக தான் மாறுவாங்க. ஓகேங்களா? இப்ப சொன்ன அனைத்துமே இந்த எண்கணிதத்துல வந்து கொஞ்சம் விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்குது. இவங்களுடைய எண்ணம் நான் இப்படி இல்லையே அப்படின்னு இவங்க சொல்லலாம். சொன்னது போனா இந்த 1-9 எண்ணுக்குள்ள மட்டும்தான் சொல்லியிருக்குது. மற்ற எண்களுக்குலாம் சொல்லவே இல்லை. அதுல பிறந்திருக்கிறோம், அதுல கொஞ்சம் சேஞ்ச் மாறும். இவங்களுக்கு பிறந்த மாசம் வேற ஒரு பஞ்சபூரத்துல வரும், அது கொஞ்சம் மாறும். இவங்களுடைய விதி என்னன்றது வேறையா வரும், அதுல கொஞ்சம் மாறும். அதனால ஒருத்தருடைய டேட்டா வந்து அதை கரெக்டா பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்து முழுசா சொல்ல முடியுமே தவிர இப்ப சொன்னது போல சின்ன கொஞ்சம் விஷயம் மட்டும்தான். ஒரு 100ல ஒரு 10% மட்டும்தான் சொல்லி இருக்குது, 90% சொல்லவே இல்லை. அதுக்கேற்ற இவங்களுக்கு நல்ல எண்கள்ல பெயர் அமைஞ்சிட்டா ரொம்ப சிறப்பு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு தப்பு பண்றாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து போயிட்டு பெயர் அமைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அந்த பெயர்ல ஸ்டைலிஷா எடுக்கிறாங்க, ஓகே. 2 பேரா எடுக்கிறாங்க, ஓகே. ஒரு 3 பேரா கூட வருது, ஓகே. இத்தனையும் வந்து அவங்க கூப்பிடுறது ஒரு பெண்ணியம்ல கூப்பிடுவாங்க, ஒரு சின்னதா ஒரு பேர்ல கூப்பிடுவாங்க. இல்ல 2 பேர் வச்சாங்க, அந்த 2 பேர்ல ஒரு பெயரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய தவறு. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஆதாரம். இந்த பிரபஞ்சத்துல வரக்கூடிய ஆற்றல் நம்ம வைப்ரேஷன் நம்ம அடுத்த கூப்பிடத்தை வச்சுதான் வரும். அப்ப நம்மளுடைய பெயர்ல அவங்க எப்படி கூப்பிடுறாங்க, உச்சரிக்கிறாங்க, அந்த ஒளி அதிர்வு தான் நம்ம உடம்புக்குள்ள அது பாஸ் ஆயிட்டு நம்மளுடைய எனர்ஜி வெளிப்படுத்தும், நம்மளுடைய செயல்திறனை வெளிப்படுத்தும். நம்ம எந்த ஒரு இதுவும் பெயர் வச்சாலும் அந்த பெயரை முழுமையா கூப்பிட்டா மட்டும்தான் அதுக்கு பவர் இருக்குது. இந்த ஷார்ட்டா கூப்பிடுறதுல பவரே கிடையாது. அந்த மாதிரி பேரண்ட்ஸுங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தவறு பண்ணிடாதீங்க. தவறு பண்ணீங்கன்னா உங்களுடைய எண்ணுடைய ஆற்றல் அந்த எண்ணுடைய தன்மையால அது குறைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆகையால நீங்க வந்து இத சரியான பிறந்த தேதிகளுக்கு மாசத்துக்கு விதிகளுக்கு சேர்த்து ஒரு பெயர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயரை முழுமையா கூப்பிடுற மாதிரி வைங்க. இந்த எண்ணுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வசியமான பெயர் நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது வந்து சிறப்பா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கார்த்திக் அப்படின்னா 15 வரும். இவங்க ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. ஒரு புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்குன்னா இது ஓகே. ஏன்னா இது பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துரும். குடும்பத்தை வந்து தன்னுடைய குடும்பத்துக்குள்ள மட்டுமே அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதே வேற மாதிரி வந்து ஒரு பெயர் வச்சுட்டு அவங்க 2 பேர் வச்சிருவாங்க. இப்ப கார்த்திகேயனா அது ஒரு எண்ணம் வரும், கார்த்திக் அப்படின்னா அது 17. அப்போ இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு இந்த கார்த்திக் அப்படின்றது ஓகே. இதே வந்து ஒரு செவ்வாயினுடைய எண்ணில் பிறந்திருக்கிறாங்க, கார்த்திக் ஓகே. கார்த்திக் அப்படின்னா 17 அது நாட் ஓகே. பெரிய பிரச்சனையை கொடுத்துரும், வண்டி வாகனத்துல பிரச்சனையை கொடுக்கும், சொந்த பலத்துல பிரச்சனை கொடுக்கும். அதனால பெயரும் ஒரு எண்ணுக்கு வசியமான ஒரு பெயர் எடுத்து அதை வைக்கிறது கரெக்டா வச்சு நீங்க ஷார்ட்டா கூப்பிட்டாலும் அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருக்கணும். ஃபுல் நேமா வச்சு கூப்பிட்டாலும் அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி பெயர் எடுத்து வச்சுங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களும் நல்ல பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் அது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதனால வந்து இந்த இன்னொரு முறை இன்னொரு விஷயத்தை பத்தி பேசணும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நாடி சரவணா நண்பர் நாடி சரவணா அவருக்கும் இந்த பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் அவங்களுக்கும் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
மேலும் மேலும் நீங்க இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எண்கணிதத்தை பற்றின தகவலை ஒரு கிளாஸாகவே எடுத்தாரு. 1 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன கிரகம் சம்மந்தப்பட்டது, அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட எண்களுக்கு பகை என்ன, நட்பு என்ன, எந்த மாதிரி கிழமையில எதுலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்லிட்டாருங்க. எண்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்க எதுவெல்லாம் நன்மை செய்யும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு பயன்படுத்தினால வாழ்க்கையில ரொம்ப நல்ல இடத்துக்கு வரலாம். சரிங்களா? எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. எண்ணுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பழமொழியில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு நேயர்களுக்கும் அடுத்தடுத்து கருத்துக்கள் இந்த சிறப்பான கருத்துக்களை நன்றி.